கவினை கொலை பண்ண சுர்ஜித்தோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவன் ஜாதிக்காரன் சில பேர் ஜாதி வெறி பிடிச்சி திரிவானுங்க பாத்தீங்களா, அவனுங்கெல்லாம் ஸ்டோரி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன போடுறானுங்கன்னு நான் படிக்கிறேன், நீங்களே கேளுங்க. காதல் தவறில்லை, சரி. யாரை காதலித்தாலும் பெற்றோர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? பெற்றோருக்கு கடமைகள், பொறுப்புகள், ஆசபாசங்கள் என்று எதுவும் கிடையாதா? ஜாதி மாறிவிட்டது என்பதை விடுங்கள், சொந்த ஜாதிக்காரனை காதலித்தாலும் உடனே கட்டி கொடுத்து விடுவார்களா? சொந்த ஜாதியில் வரன் பார்க்கும் போது கூட எத்தனை வரன்களை மாற்றி மாற்றி பார்க்கிறோம், எத்தனை வரன்களை தட்டி கழிக்கிறோம். ஒரே ஜாதிக்குள், உறவுமுறைக்குள், மதம் சார்ந்து எத்தனையோ திருமணங்கள் நின்றிருக்கிறது. ஒரு பெற்றோர் பொதுவாக வசதி அடிப்படையில் தன்னை விட மிகப்பெரிய இடத்தையோ குறைந்த இடத்தையோ விரும்புவதில்லை. இது சொந்த அத்தை மாமன் உறவுமுறைகளிலும் சரி. ஜாதி மாறும் போது வரும் சிக்கல்களை எதிர்கொள்ள தெரியாமல் ஏன் காதலிக்க வேண்டும்? அதை சமாளிக்க தெரியாத கல்வி எதற்கு? ஜாதி கிடையாது என்று சொல்பவர்கள் முதலில் ஜாதி சான்றிதழ் வழங்கும் அரசை நிறுத்த சொல்லுங்கள். இது இடஒதுக்கீடு நிறுத்த சொல்லுங்கள். காதலில் மட்டும் ஜாதி கிடையாது என்று சொன்னால் இழப்புகள் ஏற்படும், அதை தவிர்க்க இயலாது. ஜாதி பார்த்து காதல் வருவதில்லை என்று டயலாக் பேசலாம். ஜாதி அடிப்படை மாற இன்னும் காலம் இருக்கிறது. உங்களுக்கு ஜாதி கிடையாது என்று சொல்ல உரிமை உள்ளது போல ஜாதி உண்டு என்று சொல்லும் உரிமை உண்டு. ஏனெனில் அரசு வழங்கும் ஜாதி சான்றிதழ் இருக்கிறது. இது புரியாத வரை இழப்புகள் இருக்கும். 2 குடும்பம் அழிந்ததுதான் மிச்சம். காலமெல்லாம் காதல் வாழ்க. இந்த மாதிரி ஸ்டோரி வைக்கிற தற்குறி இருக்கிற வரைக்கும் நம்ம சொசைட்டி மாறவே மாறாதுங்க.